Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. இன்று மாலை வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். தமிழகத்தின் நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கை இன்று மாலை வெளியிட இருக்கிறார் அமைச்சர். மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முழு தகவல்கள். முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றதற்கு பிறகு அந்த மேடையிலேயே ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டுடைய தற்போதைய நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கை என்பது விரிவாக வெளியிடப்படும். அதிலிருந்து எனக்கு சற்று நேரம் தேவைப்படுகிறது என இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறிப்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில இன்று மாலை 5:30 மணி அளவுல நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் இந்த தமிழ்நாட்டின் நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு அப்போது பதவியேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர், முந்தைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகஸ்ட் மாதம் 2021 அப்போதைய அரசுடைய நிதியமைச்சராக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். 100 பக்கங்களுக்கு மேல் கொண்ட அந்த அறிக்கையில பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக அன்றைய சூழல்ல தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன் ரூபாய் 5.7 லட்சம் கோடியாக இருந்தது. குடும்ப வாரியாக ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் சுமார் 2,63,976 ரூபாய் பொதுக்கடன் சுமை இருப்பதாக கணக்கிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒரு நபருக்கும் ஒரு குடிமகன் மீதும் ரூபாய் 1.10 லட்சம் ரூபாய் கடன் சுமை இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. 2013 14ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து மாநிலம் வருவாய் பற்றாக்குறையை சந்தித்து வருவதாகவும் 2021 மாநில உற்பத்தியில 3.16 விழுக்காடாக உயர்ந்திருப்பதாகவும் ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனங்களுமே நஷ்டத்தில் இருப்பதாகவும், குறிப்பாக மின்சாரத்துறையுடைய டான்ஜெட்கோ 2.36 யூனிட் மின்சாரத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரையில பேருந்துகள் இயக்கப்பட்ட ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 59.15 இழப்பு பதிவாகி இருப்பதாகவும், மின் மற்றும் போக்குவரத்து துறையில சுமார் 1.99 லட்சம் கோடி கடன் சுமை இருப்பதாகவும், வருவாய் என்பது 8.4% 5.4% குறைந்ததாகவும், மானியங்களை பொறுத்தவரையில வருவாய் செலவினத்துல மானியங்களின் பங்கு 27.06 விழுக்காடாக உயர்ந்தது. இதுல மின்சார மானியம் மிக அதிகமாக இருந்தது என பல்வேறு விஷயங்களை 2021 அப்போதைய முதலமைச்சர் மூலமாக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டிருந்த வெள்ளை அறிக்கையில, நிதித்துறை சார்பான வெள்ளை அறிக்கையில தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போதும் இது தொடர்பான, அதாவது கடந்த ஆட்சி காலத்துல ஒவ்வொரு துறையும் எந்த அளவுல செயல்பட்டிருக்கிறது, செயல்கள் மீதான கடன் சுமை எவ்வளவு, இனிவரும் காலங்களில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளுக்கான வருவாய் தேவை எவ்வளவு இருக்கிறது, ஒவ்வொரு துறையிலும் வருவாய் எந்த அளவுல இருக்கிறது என்பது குறித்த விரிவாக இந்த வெள்ளை அறிக்கையில நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அறிக்கையாக வெளியிட இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொரு துறையிலும் ஆய்வுக் கூட்டங்களை உடனடியாக நடத்தி துறை ரீதியில மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகள், துறையில செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள், கடன் சுமை, அது மட்டுமல்லாமல் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களுக்கு தேவையான நிதி உள்ளிட்டவற்றை விரிவாக ஆய்வுக் கூட்டமாக நடத்தி அதை அறிக்கையாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில ஒவ்வொரு துறைகளுக்கான ஆய்வுக் கூட்டம் முதற்கட்டமாக நடத்தப்பட்டு அந்த தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் வைத்து இந்த வெள்ளை அறிக்கை என்பது இன்று மாலை 5:30 மணி அளவுல நிதியமைச்சர் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்திருக்கிறார். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.